அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு முக்கியமான பிரஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 2 எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஏதாவது டேட்டா வந்து தவறா வந்து உள்ளீடு செய்து விட்டதாக நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தப்பா வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன் சார். இது வந்து தப்பா இருக்கு. அது ஏதாவது திருத்தம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி டிஎன்பிஎஸ்சியும் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய மின்னஞ்சல் அதே போல தொலைபேசி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கான ஒரு ரெக்வஸ்ட்டும் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க திருத்தம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது தகவல்களை தவறாக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 14/3/2022 முதல் சரிங்களா இருக்கக்கூடிய குரூப் 2 2A இந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனில் திருத்தம் மேற்கொள்ள விரும்புவோர் விண்ணப்பத்தினை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாளான ஸோ அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் 23ஆம் அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணி தப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதியிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை திருத்தம் மேற்கொள்ள முடியும். சரிங்களா? என்ன பண்ணலாங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர்களே தனது ஓடிஆர் மூலமாக திருத்தம் மேற்கொள்ள தேர்வாணைய இணையதளமான TNPSC exam.in வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அப்போ நீங்கள் உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதற்கான அப்டேஷனை அவங்க பண்ணிடுவாங்க. 14ஆம் தேதி நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த சேஞ்சஸை பண்ணிடுங்க. ப்ராப்பராக அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்களா, கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருங்க. ஃபோட்டோவா இந்த மாதிரி தான் இருக்கணும், அதுக்கு கீழே பேர் இருக்கணும், டேட் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் கொடுக்குறாங்களா, இந்த சைஸில் தான் இருக்கணும் அப்படின்றாங்களா, அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதுவே ஒரு காரணமாக போயிடக்கூடாது கஷ்டப்பட்டு படித்து. ஸோ ஏற்கனவே ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ 14ஆம் தேதியிலேருந்து இந்த சேஞ்சஸை பண்ணலாம். ஓகேங்களா? அதில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. எடிட் செய்யணும் அப்படின்னா இணையவழி விண்ணப்பத்தில் உள்ள தகவல்களில் ஒரு சில தகவல்கள் தேர்வுகளின் ஒரு முறை நிரந்தர பதிவிலிருந்து முன்கொணரப்பட்டவை. ஸோ அதாவது ஓடிஆர்லேருந்து அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அங்கே இருக்கிற டேட்டாவை அப்படியே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா? நீங்கள் ஏற்கனவே ஃபில் பண்ணியிருப்பீங்க, அந்த டேட்டா இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த தகவல்களை திருத்தம் செய்வதற்கு முதலில் தனது ஒருமுறை நிரந்தர பதிவில் எடிட் ப்ரொஃபைலில் ஓடிஆரில் உள்ள சிறிய சென்று உரிய திருத்தங்களை செய்து அவற்றை சேமிக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன தகவல்களை திருத்தம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு ஓடிஆரில் போயிட்டு எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் அந்த சேஞ்சஸை செய்யணும். சரிங்களா? அவங்க என்ன திருத்தம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேஞ்சஸை மாற்றி ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவோம், குரூப் 2க்கு இப்போ அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த குரூப் 2 அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி அதில் எடிட்டில் போயிட்டு விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய விரும்பும் விவரங்களை திருத்தம் செய்து இறுதியாக சேமித்து அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷனை தான் நீங்கள் ஃபைனலாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, விண்ணப்பத்தில் திருத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் திருத்தப்பட்ட விவரங்களை இறுதியாக சேமித்து நீங்கள் சேவ் பண்ணி சப்மிட் பண்ணல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த தகவல்கள் மட்டும்தான் அந்த இதில் இருக்கும். சரிங்களா? டேட்டா பேஸில் இருக்கும். அதனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன திருத்தம் செஞ்சுருக்கீங்களோ அந்த விவரங்களுடைய அடிப்படையில் தான் தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்னா அந்த தேர்வு கட்டணத்தையும் நீங்கள் செலுத்தணும். சரிங்களா? அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்திய தேர்வர்கள் நீங்கள் மறுபடியும் வந்து எக்ஸாம் ஃபீஸை வந்து நீங்கள் கட்ட தேவையில்லை. இதுதான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நிறைய ரெக்வஸ்ட் அவங்களுக்கு வந்திருக்கிறதுனால மின்னஞ்சல் மூலமாகவும் தொலைபேசி மூலமாக இதுக்கான ஒரு அப்டேட்டை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அப்படிலாம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறதா அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா ஏற்கனவே யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கு போயிட்டு வந்து இப்போது ஃபோன் பண்ணியோ இல்லை வந்து இமெயில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா தனித்தனியாக தகவல் அளிக்க இயலாது. அதனால் வந்து இந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸை டிஎன்பிஎஸ்சியில் வெளியிட்டிருக்காங்க. எல்லாரும் பார்ப்பாங்களான்னு தெரியாது. பட் எப்பயுமே எக்ஸாம்ஸ் வந்ததுன்னா ரெகுலராக டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன அவங்க வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க, என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்டேட்டை இவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? டெலிகிராம் குரூப்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வந்து
அவங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு சொல்லனாலும் அவங்க ஒருவேளை சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அதனால் அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க செக் பண்ணிப்பாங்க. இன்னொரு முறை வந்து செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதை வந்து அப்டேட் பண்ணிப்பாங்க, சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஓடிஆரில் போயிட்டு எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும், நம்முடைய அப்ளிகேஷனில் பண்ணணும். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா ஓடிஆரில் இருக்கிற டேட்டாவை தான் அது ஃபெச் பண்ணி நம்ம அப்ளிகேஷனில் கொண்டு வந்து காமிக்கும். அதில் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம், அப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து helpdesk TNPSC exams.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும், இல்லை நீங்கள் வந்து grievance.tnpsc அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் வந்து அனுப்பலாம் சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மின்னஞ்சல் முகவரிக்கும் மின்னஞ்சல் அனுப்புவதை தவிர்க்கும். ஏதாவது ஒன்றுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகேங்களா. ஸோ மெயினாக ஓடிஆர் அதே போல் இணையவழி அப்ளிகேஷனுக்கு helpdesk அதை யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் செகண்ட் இமெயில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து பண்ணுங்கள் சரிங்களா. ரெண்டு இமெயிலுக்கும் அனுப்பிச்சி விட்றாதீங்க, அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாயிரும் அப்படிங்கிறதுனால தான் சரிங்களா. இதே மாதிரி தான் நம்ம அந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனுக்கு நிறைய மெயில் அனுப்ப சொல்லியிருந்தோம். பட் அதெல்லாம் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இதை அட்லீஸ்ட் இதையாச்சும் பார்த்துருக்காங்க, பார்த்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் அதை பற்றி அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் எதுவும் கொடுக்கல. ஓகே. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அவங்களே வந்து ஒரு கட்டணம் இல்லாத ஒரு தொலைபேசி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 5:45 மணி வரைக்கும் நீங்கள் கூப்பிடலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட். ஸோ இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க குரூப் 2 2A அப்ளிகேஷனில் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 14ஆம் தேதி இதை பண்ண முடியும் சரிங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ஒரு வேளை புக்ஸ் எதுவும் நீங்கள் வாங்கணும், ஏதாவது புக்ஸ் உங்ககிட்ட இல்லை, ஏதாவது ஒரு புக் இல்லைனா கூட நம்முடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் athiyamanteam.comல உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ அதை வாங்கிக்கலாம். இல்லை கம்ப்ளீட் செட்டாக புக்ஸ் எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்லாம் கலெக்ட் பண்ண முடியலனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது எல்லா புக்ஸுமே சரிங்களா. தமிழ் அதே போல் ஜிஎஸ்க்கான புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ வேண்டுறவங்க இதை பண்ணிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டெஸ்ட் சீரியஸ் வேணும் குரூப் 2 2Aவுக்கு, குரூப் 4க்கு, இல்லை வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் நம்முடைய அதிகமான ஆப்பில் இந்த கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.